அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு ஆல் 24/7 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேக்கல்டி. ரயில்வேஸ் குரூப் டி எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். கண்டிப்பாக அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிடுங்க. சின்னதாக நீங்கள் ஐடியா இருக்குன்னா கூட ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்கலாமா வேணாமான்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா எக்ஸாம் டேட் இப்போ நம்ம சொல்லிடுறேன், நான் கெஸ் பண்ணுறது தான். இன்னும் அஃபீஷியலாக எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. பட் இதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய எக்ஸாம்ஸோட டேட்ஸை சொல்லியிருக்கிறத வச்சும் நம்ம இப்போ இந்த எக்ஸாம் எப்போ நடக்கலான்றதை ஒரு சின்ன கெஸ் பண்ணுறோம். சஜஷன், ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? ஓகே, இத்தனை நாள் இருக்குது, இத்தனை மாதம் இருக்குது, படிக்கிறது கரெக்டாக இருக்குமான்னு அதை நான் சொல்கிறேன். அண்ட் முக்கியமான டேட்ஸை ரிமைண்ட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த குரூப் டி எக்ஸாமுடைய லாஸ்ட் அப்ளிகேஷன் டேட் மார்ச் 2 சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ மார்ச்னா இன்னும் நிறைய நாள் இருக்குன்னு நினச்சிட வேணாம், சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ கூட போன செஷன் போகிறப்ப ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு சார் ஃபோட்டோ எடுத்தால் அது வந்துட்டு ஒழுங்காகவே வரமாட்டேங்குது அப்படின்னாங்க. அதுக்கே நமக்கு 2 நாள் கூட ஆகும். ஸோ காலையில் ஒரு தடவை ட்ரை பண்ண வேண்டியது இருக்கும், மதியம் ஒரு தடவை. ஸோ இப்போ கடைசி நேரத்தில் நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணுறோன்னா நமக்கு அது ஒழுங்காக அப்ளை ஆகாது, ப்ராசஸ் முடிஞ்சு போயிடும், அதாவது அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சு போயிடும். அதனால இப்போலேருந்தே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுங்கன்னு நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அண்ட் இதே மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான எல்லா வீடியோஸ், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் அண்ட் பேங்கிங் எது ரிலேட்டடான வீடியோஸ்க்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் இருக்கும். அண்ட் அதே குரூப் டி எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கணும் சார், ஆர்கனைஸ்டாக தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் பைலிங்குவல் கிளாஸஸ். ஸோ ஆர்கனைஸாக கிளாஸ் பார்த்துக்கிட்டா பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா குரூப் டி கோர்ஸ் சோலா எக்ஸ்பிரஸ் 2.1 நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம யூடியூப்பில் கூட சில கிளாஸஸ் இருக்கும். அதே மாதிரி பைலிங்குவலாக தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ஸ்லைடு வச்சு 2 பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் எடுப்போம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த கோர்ஸஸ் நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கணும்னா Y890 அந்த கோட் யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அண்ட் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும், ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா kishore.mohankumar@24/7.com அஃபிஷியல் மெயில் ஐடி. ஏன்னா ஸ்பெஷல் டேஸில் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்கும். இப்போ கூட அந்த ஆஃபர்ஸ் வந்துட்டு கொண்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறது எப்பயுமே உங்களுக்கு பெனிஃபிட்டு. கிளாரிஃபிகேஷன்னா ஏதாவது டவுட்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்துட்டு இந்த எக்ஸாம் டேட்டோடைய ப்ரிடிக்ஷனுக்கு வருவோம். ஆல்ரெடி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது தப்பாக தான் போச்சு, நானே சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ என்டிபிசி எக்ஸாமுடைய டேட்டு இந்த போன வருஷத்தோட நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க இல்லையா, 2025 நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு கடைசியில் தான் வந்துச்சு. செப்டம்பர் மாதமோ அந்த மாதிரி தான், அப்போ தான் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஜூன் மாதமோ ஜூலை மாதம் மேலே இருக்கும் அப்படின்னு தான் இதுக்கு ஓல்டர் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். குரூப் டி எக்ஸாம் 2027 ஜனவரி கூட இருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம சொல்லியிருந்திருப்போம். ஆனால் இப்போது அந்த கதை கிடையாது. இதை ஏன் முன்னாடி நம்ம அப்படி சொன்னோன்னா, நமக்கு போன வருஷம் 2025 இத்தனை நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடியது குரூப் டி அப்படின்னா போன வருஷத்தோட நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் வருது குரூப் டியோட, இது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கும் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிட்டு தானே அடுத்தடுத்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த நோக்கத்தில் எப்பயுமே யூஸ்வலாக ரயில்வேஸ் வந்துட்டு எந்த நோட்டிஃபிகேஷன் சிஎன் நம்பர் 1 எது வருதோ, மோஸ்ட்லி ஏஎல்பி தான் வரும், அதுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு தான் அடுத்து சிஎன் நம்பர் 2 2வது நோட்டிஃபிகேஷன் இப்படி தான் பொதுவாக எப்பயுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தடவை பாருங்கள் பேட்டர்னையே கொஞ்சம் மாற்றிட்டாங்க. ஏஎல்பிக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் நடக்கலை, அதுக்கு முன்னாடியே செக்ஷன் கண்ட்ரோலர் 4வது நோட்டிஃபிகேஷனாக வந்த செக்ஷன் கண்ட்ரோலருக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளில், இன்னும் ஒரு வாரம் கூட இல்லைன்னு சொல்லலாம், February 11, 12 வந்து செக்ஷன் கண்ட்ரோலருக்கு சிட்டி இன்டிமேஷன்லாம் கூட வந்துருச்சு. ஸோ எக்ஸாம் மட்டும் நடத்த போகிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஏஎல்பிக்கு February 16 18, அதே ஜேஇ, ஸோ ஆர்ஆர்பி ஜேஇக்கு 19 20, அடுத்தடுத்து தான், கேப்பே இல்லாமல் வரிசையாக. என்ன நினச்சாங்கன்னு தெரில, இது எல்லாத்துக்குமே ஒரே நாள். இப்போ இந்த செக்ஷன் கண்ட்ரோலர் மட்டும் முன்னாடி வந்துச்சு, ஏஎல்பி, ஜேஇ ஆட்டோ, டெக்னீஷியன், பேராமெடிக்கல் இந்த 4 எக்ஸாமுக்குமே ஒரே நாளில் எக்ஸாம் டேட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க. அது நல்லாவே ஞாபகம் இருக்குது, நீங்களும் பார்த்துருக்கலாம். மதியம் வந்துட்டு ஜேஇ எக்ஸாமுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம செஷன் முடிச்சுட்டு அதை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்டு போகிறோம். அடுத்து வந்துட்டு டெக்னீஷியனோ இந்த மாதிரி வரிசையாக வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, பேராமெடிக்கல் அப்படின்னு. அது மாதிரி இது எல்லா டேட்டையும் பாருங்களேன், மொத்தமாக இப்போ எந்த மாதத்துக்குள்ளே முடிக்கிறாங்கன்னா இந்த எல்லா எக்ஸாம் என்டிபிசியை தவிர்த்து எல்லா எக்ஸாமையுமே மார்ச் மாதத்தோடு முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. பேராமெடிக்கல், டெக்னீஷியன், ஜேஇ எல்லாத்தையும் மார்ச் 12 முடிக்கிறாங்க. ஸோ இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையாக சொல்லணும்னா யாருமே இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு எக்ஸாமுமே ஒரு மாதம் நடக்குது அப்படின்னு வச்சா கூட ஏஎல்பி வந்துட்டு மேபி February மாதம் ஏஎல்பி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சரி, February மாதம் நடத்தணும், ஏன்னா February மாதம் புது நோட்டிஃபிகேஷனே வரணும். அப்போ போன வருஷத்தோட இன்னும் நடத்தாமல் இருக்க மாட்டாங்க. February மாதம் ஏஎல்பி நடக்கும். அதே வந்துட்டு February எண்டில் இன்னொரு எக்ஸாம் நடந்துட்டு மார்ச் மாதம் வந்துட்டு பேராமெடிக்கலோ ஜேஇயோ, இது ஏப்ரல் மாதம், இதெல்லாம் தாண்டி ஜூன் மாதம் ஜூலை மாதத்துக்கு மேலே தான் என்டிபிசி வரும்னு நம்ம வந்துட்டு நினச்சோம். ஆனால் இப்போ அஃபீஷியலாக இந்த டேட்ஸ்லாம் விட்டதுனால நீங்களே வந்துட்டு யோசிச்சு பாருங்களேன், மார்ச்சோட என்டிபிசியை தவிர்த்து எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்கன்னா என்டிபிசியோட கிராஜுவேட்டும் அண்டர் கிராஜுவேட்டும் இதுக்கு அடுத்த மாதம் மார்ச் எண்டில் கூட வரலாம்.
ஸோ இப்போ பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, இவங்களை ப்ரிடிக்ட் பண்ண முடியல. அதனால நம்ம வந்துட்டு கொஞ்சம் அவேர்னஸ், நம்ம வந்துட்டு கொஞ்சம் ரெடியாக இருந்துக்கணும். ஸோ மார்ச் எண்டில் வந்தால் கூட நம்ம அட்டன் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஷார்ட். இப்போ ஃப்ரெஷ்ஷாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்துட்டு முன்னாடியிலேருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்தது ஏர்லி ஸ்டார்ட். நம்ம முடிஞ்ச அளவு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது யோசனை இருந்துச்சுனாலே உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க, அதான் நல்லதுன்னு எப்பயுமே சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஸோ அப்போது ஏப்ரலில் இருக்கலான்றது இப்போ கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம். இதுக்கு முன்னாடி ஜூன் ஜூலைக்கு மேலே இருக்கும்னு நினச்சிட்டு இருந்த நம்மளே இந்த என்டிபிசி இந்த டேட்டில் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஏப்ரல்லையோ மேலேயோ இருக்கலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏப்ரலில் சப்போஸ் என்டிபிசி இருந்துச்சுன்னா அதுவே ஒரு 20 நாள் 1 மாதம் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது, அப்ளிகேஷன்ஸ்லாம் பொறுத்து. ஸோ அது முடிச்சுட்டு நமக்கு மே மாதம் அது இந்த என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் மே ஜூனில் இதை முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டை மே ஜூன் மேக்ஸிமம் சொல்கிறேன் ஜூலை வரைக்கும் எடுத்துக்கிட்டு அவங்க முடிச்சுட்டாடா கூட ஜூலைக்கு அடுத்தபடியாக ஜூலையோ ஆகஸ்ட்டோ நமக்கு குரூப் டியோடைய எக்ஸாம் டேட் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மறுபடியும் எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் டேட், இது அஃபிஷியல் கிடையாது. ஸோ இப்போது நம்ம கெஸ் தான் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய அந்த டேட்ஸை வச்சு நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன். அண்ட் என்னுடைய சஜஷனில் இந்த டேட்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது ஜூலை ஆகஸ்ட்னு சொல்கிறோன்னா ஜூன் மாதத்துலேயே குரூப் டி எக்ஸாம் வரும்னு மைண்டில் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஐயோ எக்ஸாம் பக்கத்தில் வருதுன்னு தோணி நம்ம எஃபர்ட்ஸ் நல்லா போட்டு படிப்போம். லேட்டாக வருதுன்னு நம்ம வந்துட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுமே கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் லெத்தாஜிக்னஸ் வந்துடும், ஒரு குட்டி சோம்பேறித்தனம் வந்துடும். அதான் நாள் இருக்கேன்னு அதெல்லாம் வேணாம். இப்போ இது ஏன் சொல்ல போனோம்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இதே நேரத்தில் கூட திடீர்னு இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு இப்போயே கூட ஒரு நோட்டீஸை விட்டுருவாங்க. திடீர்னு இதை விட முன்னாடியும் விட்டுறலாம். ஸோ இப்போது ஜூன் மாதத்துலேயே வருதுன்னு நிஜமாலே சொல்லிட்டாங்கன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு படிக்கிறத மட்டும் நல்லபடியாக படிங்க. எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் டேட்டை கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் இருக்குதா அதுக்கு கரெக்டாக பிளான் பண்ணி சூப்பராக படிக்க ஆரம்பிக்கேன். அண்ட் படிக்கிறதுக்கு தேவைப்படுற சப்ஜெக்ட்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், நீங்களும் பார்த்துருக்கலாம். ஸோ ஜென்ரல் சயின்ஸ் ஆகட்டும், மேக்ஸு, அது ஆப்டிடியூட் கலந்ததாகட்டும், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ்னு இந்த 4 சப்ஜெக்ட்டை எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது. அண்ட் என்னோட சஜஷன் எல்லா வீடியோவில் சொல்கிறது தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 சப்ஜெக்ட் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஜென்ரல் சயின்ஸு, மேக்ஸு, ரீசனிங். அது ரீசனிங்லாம் நீங்கள் 30க்கு 30 அட்டன் பண்ணுற மாதிரி சூப்பராக வந்துட்டு படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் அதே ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஜென்ரல் அவேர்னஸ்லையும் கரண்ட் அஃபேர்ஸ்லையும் சேர்த்து 20 கொஸ்டின் வந்துட்டு கேட்கணும். ஆனால் போன தடவை இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த குரூப் டி எக்ஸாம் போன நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டினில் 15 கொஸ்டின் 18 கொஸ்டின் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து மட்டும்தான் கேட்குறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதை நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். இதுக்கான தனி வீடியோ போட்டிருப்போம், அதாவது எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்ராக்சிமேட் கேட்டிருக்காங்கன்னு. ஜிஎஸ் முக்கியமாக, ஜென்ரல் அவேர்னஸ் முக்கியமாக, இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமாக குரூப் டிக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெகட்டிவ் மார்க் இதெல்லாம் மைண்டில் வச்சு எதுவாக இருந்தாலும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ப்ரிப்பரேஷனை எவ்வளோ ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லதுன்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதான் இன்ஃபர்மேஷன்ப்பா, ஓகேவா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வேறு யாராவது ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, அப்ளை பண்ண சொல்லிடுங்க, அதை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ ஆர்கனைஸாக கிளாஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் சார். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸோ இந்த மாதிரி குரூப் டிக்கு ரீசனிங்னா இந்த டாபிக் நான் வீடியோ பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டா எனக்கு பெட்டராக இருக்கும். ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, அது மாதிரி இப்போ ஸ்டாட்டிக், ஜிகேக்கு இந்த மாதிரி டாபிக்ஸை வரிசையாக வீடியோவை பார்த்து படிச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் சோழன் எக்ஸ்பிரஸ் 2.1 குரூப் டி பேட்ச் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஆஃபரோடையும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இல்லை சார் நான் மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கிறேன், ஸோ இப்போ நான் குரூப் டி படிக்கிறேன் ரயில்வேஸில், அதே மாதிரி அதர் எக்ஸாம்ஸ் டிஎன்பிசி, எஸ்எஸ்சியும் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா இந்த ஒரு கோர்ஸ் தமிழ்நாடு மெகா பேக் ஆஃபர் டைமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 வருஷம் வேலிடிட்டி இருக்கும்போது ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு 2 வருஷத்துக்கு உங்களால் எல்லா வீடியோஸையுமே, அதாவது இப்போதைக்கு 2028 ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் வரக்கூடிய புது பேட்ச், இப்போ அடுத்த மாதம் ஒரு புது பேட்ச் நம்ம ஓப்பன் பண்ணுறோம், லான்ச் பண்ணுறோன்னா அதையும் நீங்கள் பார்க்கலாம், பழைய பேட்சையும் பார்க்கலாம். பட் இது வந்துட்டு மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு தான் அந்த தமிழ்நாடு மெகா பேக் ஒர்க் ஆகும். ஸோ கரெக்டாக உங்களுக்கு எது வேணுன்றதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் எது ஜாயின் பண்ணதாக இருந்தாலும் Y890 அந்த கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆஃபர் டைம் பீரியடில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெகா பேக் வந்துட்டு 5400 ரூபா, அதுக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், 5000 ரூபா சம்திங்கில் இருக்கும். அதே இந்த குரூப் டி பேட்ச் பார்த்தீங்கன்னா 2400 ரூபாய்க்கும் கம்மியாக இருக்கும், 2300 சம்திங்கில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது, கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா kishore.mohankumar@24/com இந்த டவுட்னாலும் இதுலையும் கேட்டுக்கலாம். ஸோ இதான் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.